Hello friends, welcome to Drone Academy. இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் முதல் பருவத்துல இருந்து 100 வினாக்களுக்கான லைவ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். சோ இந்த லைவ் டெஸ்ட்ல இருக்கக்கூடிய 100 क्वेश्चनமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த லைவ் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வந்து லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம 6th 3 டேர்முக்கு லைவ் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். சோ அந்த 3 டேர்முக்கான லைவ் டெஸ்ட்டையும் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த டைமுக்கு வந்து அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் லேட்டரா கூட நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது அட்டெண்ட் பண்ணது மட்டும் இல்ல, அந்த ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்லயும் நீங்க வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருந்தீங்க, எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த கொஸ்டினை ரீட் பண்ணாம எத்தனை கொஸ்டின் தப்பு பண்ணியிருந்தீங்க, ஸோ இந்த கொஸ்டின்லாம் நான் புக்ல பார்த்ததே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்களோட அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராப்பரா நீங்க அனலைஸ் பண்ணியிருந்தீங்க. சரியா? அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அனலைஸ் பண்ணதை நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுத்துருந்தீங்க, நான் பார்த்தேன். அந்த 6th உங்களோட அனலைஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. நீங்க வந்து நம்ம 10th வரைக்கும் கொடுக்கக்கூடிய அத்தனை லைவ் டெஸ்ட்டுக்கும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க, என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத. சரியா? எதுக்காக இப்படி அனலைஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த என்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கறத தெரிஞ்சாதான் அதை உங்களால சரி பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க வந்து கொஸ்டினை சரியா ரீட் பண்ணல அப்படின்னு ஒரு மிஸ்டேக் பண்றீங்கன்னா, அடுத்த லைவ் டெஸ்ட் வரும்பொழுது கொஸ்டினை இன்னும் கொஞ்சம் கவனமா ரீட் பண்ணுவீங்க, ஆப்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் கவனமாவே ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை சைட் பை சைடு சரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்டடீஸ்ல ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இப்போ இந்த 7th ஃபர்ஸ்ட் டேர்முக்கான லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய 3 இலையும் ரொம்ப தெளிவா படிச்சிருக்கணும். படிச்சுட்டு வந்து இந்த லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, படிக்காம லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணாதீங்க, படிச்சுட்டு வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் கையில ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம லைவ் டெஸ்ட்குள்ள போயிடலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் ரெடியா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இலக்கணம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான், கூற்று காரணம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் குழுவு குறி, காரணம் மங்களமான சொற்களை மாற்றி மங்களமற்ற சொற்களால் குறிப்பிடுதல் குழுவு குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கூற்றும் காரணமும் சரி, கூற்று சரி காரணம் தவறு, கூற்றும் காரணமும் தவறு, கூற்று தவறு காரணம் சரி. இதுக்கான ஆன்சர் என்ன? ஓகே, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் அப்படிங்கிறது குழுவுக்குறி கிடையாது. அப்ப கூற்று தப்பு. கூற்று தப்பு அப்படின்னும் பொழுது காரணம் என்ன கொடுத்துருக்காங்க, மங்களமான சொற்களை மாற்றி மங்களமற்ற சொற்களால் குறிப்பிடுதல் குழுவுக்குறின்னு கொடுத்துருக்காங்க. காரணமும் தப்பு தான். அப்ப நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதலை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், டக்கர டக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப குழுவுக்குறினா என்ன? ஒரு பர்டிகுலர் குழுவை சார்ந்த அந்த மக்களுக்கு மட்டும் புரியக்கூடிய வார்த்தையை குழுவுக்குறி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? மங்களமான சொற்களை மாற்றி மங்களமற்ற சொற்களால் குறிப்பிடுதல் அப்படிங்கிறது குழுவுக்குறி கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, கூற்றும் காரணமும் தவறு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கவிஞர் ராஜமார்த்தாண்டன் அவர்கள் தாம் இயற்றிய நூலுக்காக யாரிடமிருந்து பரிசு பெற்றார்? கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூலுக்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பரிசு, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது, கொங்குதேர் வாழ்க்கை எனும் நூலுக்காக தமிழக அரசின் சிறப்பு பரிசு, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் எனும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஓகே, வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற அந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையில இருந்து பரிசு வாங்கியிருப்பாரு. ஸோ மேல உள்ளது எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடல் வரி கொடுத்துருக்காங்க, இதனுடைய ஆசிரியரோட பேர் கேட்டிருக்காங்க. வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி போய் பழம் பொறுக்கும் தங்கச்சிகள் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கலாப்ரியா, ஈரோடு தமிழன்பன், ராஜமார்த்தாண்டன், வள்ளிக்கண்ணன். ஸோ இதுல யாருடைய வார்த்தைகள் இது? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ராஜமார்த்தாண்டன் அவர்கள் தான். ராஜமார்த்தாண்டன்ல தான் என்ன வரும், அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற அந்த தலைப்புல கவிதை எழுதியிருப்பாரு. ஸோ அதுல வந்து அந்த மரத்தை பத்தி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதுலதான் இந்த பாடல் வரிகள் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு தாய்மொழி முதல் நிலையிலேயே தொடங்குகிறது. காரணம் வந்து கேட்டல் பேசுதல் என்பன முதல் நிலைகள் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூற்று சரி காரணம் தவறு, கூற்று தவறு காரணம் சரி, கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமாகும். இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர்
குழந்தைகளுக்கு தாய்மொழி வந்து முதல் நிலையிலே தொடங்குகிறதுங்கிறது சரிதான். கேட்டல் பேசுதல் அப்படிங்கிறது முதல் நிலைகள் அப்படிங்கிறதும் சரிதான். இந்த கூற்றுக்கு இந்த காரணம் சரியான விளக்கம் தான். சரியா? அதனால இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுத்து மொழியை டேஷ் என்றும் கூறுவர். இலக்கிய வழக்கு, உலக வழக்கு, நூல் வழக்கு, வட்டார வழக்கு. எழுத்து மொழியை வந்து என்னன்னு சொல்லுவோம்? வெரி குட், ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எழுத்து வடிவத்துல இலக்கியங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்ற வரிகள் யாருடையது? இந்த வரிகளுடைய ஆசிரியர் பெயர் என்ன? அந்த வரிகள் வரக்கூடிய நூல் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த நூலோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படிங்கிறத கூட நீங்க யோசிக்கலாம். ஓகே, இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் பாடல் வரிகள் தான். ஸோ நன்னூலோட ஆசிரியர் யாரு? பவணந்தி முனிவர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை செல்லும் பரிபாடல் களம்பகங்கள் 8 தொகை என்று பாடியவர் யார்? பட்டுக்கோட்டையார், உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், மருதகாசி. ஸோ இதுல வந்து யாரு இந்த பாடலோட ஆசிரியர்? ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, உடுமலை நாராயணகவி. ஸோ வந்து இந்த மாதிரி பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை அப்படின்லாம் பாடினது யாரு? உடுமலை நாராயணகவி அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. உலக மொழிகளில் தொன்மையானது டேஷ் மொழி. சமஸ்கிருதம், தமிழ் மொழி, வடமொழி, சீன மொழி. ஸோ வந்து உலக மொழிகள்ல தொன்மையானது எந்த மொழி அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் மொழி தான் உலக மொழிகளிலேயே மிகவும் தொன்மையான மொழி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே டேஷ் குரலாகும். தமிழ் மொழி, தமிழ்நாட்டின், தமிழன், இந்தியன். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே டேஷ் குரலாகும். அருள்நெறி வந்து அறிவை தரும், அது எதனுடைய குரலாக இருக்கும்? இது ஒரு பாடல் வரி தான். அந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற அந்த ஃபில்ல வந்து கோடிட்ட இடத்தை வந்து நிரப்புங்க. ஓகே, தமிழ் மொழி வருமா, தமிழ்நாட்டின் வருமா, தமிழன் வருமா, இந்தியன் வருமா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. வெரி குட். அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என தேர்வு செய்க. பொழிகிற எனும் சொல்லின் பொருள் தருகின்ற. எங்கள் தமிழ் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். ஈன்று என்னும் சொல்லின் பொருள் பெற்று. கொம்பு என்னும் சொல்லின் பொருள் கிளை. சொற்பொருள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வினா வந்து ஈஸியா இருக்கும். ஸோ பொழிகிற அப்படின்னா என்ன வரும்? எங்கள் தமிழ் அப்படிங்கிற அந்த பாடலோட ஆசிரியர் யாரு? ஈன்று அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து பெற்று. கொம்பு அப்படிங்கிற சொல்லோட பொருள் கிளை. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். ஏன்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற அந்த பாடலோட ஆசிரியர் வந்து பாரதியார் கிடையாது. ஸோ அப்ப அவர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. பொழிகின்ற அப்படிங்கிற இந்த சொல்லுக்கான பொருள் வந்து தருகின்றதான். பொழிகின்ற, தருகின்ற. ஈன்று, பெற்று, கொம்பு, கிளை. இது எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற இந்த பாடலோட ஆசிரியர் பெயர் என்ன? அது மட்டும் சொல்லுங்க பாப்போம். எங்கள் தமிழ் அப்படிங்கிறது ராமலிங்கனார் இருக்கார் இல்லையா, நாமக்கல் கவிஞரோட பாடல் தான். ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த இதுல பொருந்தாத இணை அப்படின்னும் பொழுது ஆன்சர் பி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிமதுரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என தேர்வு செய்க. பொழிகிற என்னும் சொல்லின் பொருள் தருகின்ற. எங்கள் தமிழ் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதியார். ஈன்று என்னும் சொல்லின் பொருள் பெற்று. கொம்பு என்னும் சொல்லின் பொருள் கிளை. இங்க இதுல வந்து எது பொருந்தாத இணை அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. பொழிகிற அப்படின்னா தருகின்ற அப்படிங்கிறது கரெக்டு. ஈன்று அப்படிங்கிற சொல்லுக்கு பெற்று அப்படிங்கிறது தான் பொருள். கொம்புனா கிளைனோ கரெக்ட் தான். இப்ப எங்கள் தமிழ் அப்படின்ற பாடலோட ஆசிரியர் வந்து பாரதியார் கிடையாது.
அப்ப யார் வருவா அப்படிங்கறத சொல்லுங்க. இதுல பொருந்தாத இணை ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, எங்கள் தமிழ் அப்படின்ற பாடலோட ஆசிரியர் யாரு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அதிமதுரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? துன்பம், மிகுந்த சுவை, இன்பம், சுவை. அதிமதுரம் அப்படின்னும் பொழுது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மிகுந்த சுவை அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத இணை எது என காண்க. கழித்திட என்னும் சொல்லின் பொருள் மகிழ்ந்திட. நச்சரவம் என்னும் சொல்லின் பொருள் விடமுள்ள பாம்பு. சுரதாவின் இயற்பெயர் வரதன். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இதுக்கான ஆன்சர் இதுல எது பொருந்தாது? சொற்பொருள், இயற்பெயர் எல்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓகே, இதுக்கு கழித்திட அப்படின்ற சொல்லுக்கான பொருள் மகிழ்ந்திட அப்படிங்கிறது தான். நச்சரவம் அப்படிங்கிறது விடமுள்ள பாம்பு, அதாவது விஷமுள்ள பாம்பு அப்படிங்கிறது தான் பொருள். சுரதா அவர்களுடைய இயற்பெயர் வரதன் கிடையாது, அவரோட இயற்பெயர் ராசகோபாலன் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்ப வரதன் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட ஒரு நபர், அவர் யார் தெரியும் அப்படின்னா சொல்லுங்க. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்புரத்தினம். இது கரெக்ட் தான், கனக சுப்புரத்தினம் அப்படின்னு வரும். ஸோ இப்போ வரதன் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட நபர் யார் அப்படின்னா காளமேக புலவர் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவரோட இயற்பெயர் தான் வரதன் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இதுக்கு பொருந்தாத இணை அப்படின்னும் பொழுது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் என்ன? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம், கிளிக்கண்ணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன் அப்படின்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் இதெல்லாம் சுரதா அவர்களுடைய நூல்கள். இந்த கிளிக்கண்ணி அப்படிங்கிறது ஒரு பாடல் வகை. சரியா? இது நூல் கிடையாது, இது ஒரு பா வகை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலை எழுதியவர் யார்? உடுமலை நாராயணன், ராசகோபாலன், ராஜமார்த்தாண்டன், காந்திய கவிஞர். கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நூலை எழுதியவர், அந்த நூலோட ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜமார்த்தாண்டன் இருக்கார் இல்லையா, அவர் தான் இந்த கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுபவர் யார்? பாரதிதாசன், சுரதா, ராசகோபாலன், பி அண்ட் சி. யார் உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதக்கூடிய நபர்? ஈஸியான கொஸ்டின் தான் இது, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கூட. நிறைய தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உவமைகளை பயன்படுத்தி கவிதை எழுதக்கூடிய நபர் சுரதா தான். ஸோ அவரோட இயற்பெயர் ராசகோபாலன் அப்படிங்கிறதே இங்க கொடுத்துருக்காங்க. அதனால இதுக்கு ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான். ஏன்னா பி அண்ட் சி, பி மற்றும் சி இருக்கு இல்லையா, ரெண்டுமே இதுக்கு ஆன்சரா வர்றதுனால நம்ம டி ஆன்சரை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கிழங்கு பிளஸ் எடுக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். கிழங்கு எடுக்கும், கிழங்கெடுக்கும், கிழங்குடுக்கும், கிழங்கொடுக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் கிழங்கெடுக்கும். ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? இந்த சொல்ல சேர்த்து எழுதணும் அப்படின்னா கிழங்கெடுக்கும் அப்படிங்கிறது தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் என்ன? விடல், ஆரணி, தில்லம், அழுவம். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஒரு சின்ன பாக்ஸ்ல நிறைய சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதுல உள்ளதுல இந்த 4ல எது பொருந்தாது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இது எல்லாமே காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். விடல், ஆரணி, தில்லம், அழுவம். இதுல பொருந்தாது பாத்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா விடல் அப்படின்னு வராது. காட்டை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு பார்க்கும்பொழுது விடர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த இருக்கு பதிலாக இங்க இல்லைன்னு மாத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இதனால இந்த கொஸ்டினுக்கு பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? விடர் அப்படிங்கிறது காடு தான், இந்த இதுதான் பொருந்தாது. ஓகே, ஆரணி, தில்லம், அழுவம்ங்கிறதெல்லாம் காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
தவறானதை தேர்வு செய்க. வாளை கன்றை வழங்கியது. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது காடு பிளஸ் எல்லாம். விடுதி என்னும் சொல்லின் பொருள் தங்கும் இடம். பரவசம் என்னும் சொல்லின் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. ஸோ இதுல எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வாளை கன்றை வழங்கியது அப்படின்னு வராது, ஈன்றது அப்படின்னு வரும். ஓகேவா? காடெல்லாம் அப்படிங்கிற சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா காடு பிளஸ் எல்லாம் தான் வரும். விடுதிங்கிற சொல்லோட பொருள் தங்கும் இடம் அப்படிங்கிறது தான். பரவசம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் மகிழ்ச்சி பெருக்கு அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே கரெக்டு. வாளை கன்றை ஈன்றது அப்படின்னு வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். துஷ்டி கேட்டல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? துக்கம் விசாரித்தல், நன்காடு, உணவை கேட்டல், பொருளை கேட்டல். ஸோ இந்த துஷ்டி கேட்டல் அப்படிங்கிற சொல்லுக்கான சரியான பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. துக்கம் விசாரித்தல் அப்படின்னு இருக்கு இல்லையா? துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? கொல்லிப்பாவை அப்படிங்கிறது ஒரு சிற்றிதழ். இது கூட கேட்கலாம். கொல்லிப்பாவை அப்படிங்கிறது இதழா, சிற்றிதழா, நாளிதழா, வார இதழா அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ அது ஒரு சிற்றிதழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, கொல்லிப்பாவை அப்படிங்கிறது என்னது? ஒரு சிற்றிதழ். இதனுடைய ஆசிரியர் யார் இந்த சிற்றிதழை நடத்தினாங்க அப்படின்னா உடுமலை நாராயணன், ராஜமார்த்தாண்டன், ராசகோபாலன், காந்திய கவிஞர். யார் இந்த சிற்றிதழை நடத்தினாங்க? வெரி குட் ஆன்சர் ஆப்ஷன் பி. ராஜமார்த்தாண்டன் அவர்கள் தான் இந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் என்ன? கொல்லிப்பாவை, கொங்குதேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், என் கதை. இதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. என் கதை அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்ப கொல்லிப்பாவை, கொங்குதேர் வாழ்க்கை, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இதெல்லாம் யாருடையது அப்படின்னா ராஜமார்த்தாண்டன் இருக்கார் இல்லையா, அவருடையது. ஆனா இந்த என் கதை அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த யாருடையது அப்படின்னா நாமக்கல் கவிஞர் இருக்கார் இல்லையா, அவருடையது. ஸோ இங்க பார்க்கும்பொழுது பொருந்தாதது அப்படின்னும் பொழுது என் கதை அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்? இது யாருடைய கூற்று? பாரதிதாசன், திருவிக, பாவனர், மூவா அவர்கள். ஸோ எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவதும் மொழிதான் அப்படின்னு சொன்னது யாரு? மூவா தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிக கிடையாது, பாவனரும் கிடையாது, தப்பா படாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார்? நீதிபதி மன்றோ, நீதிபதி எலிஜா, நீதிபதி பின்ஹே, நீதிபதி தாமஸ். யார் வ.உ. சிதம்பரனார் அவர்களுக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நீதிபதி பின்ஹே அவர்கள் தான் யாரு? வ.உ.சிக்கு வாழ்நாள், இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்திருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புலவரின் சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்த வள்ளல் யார் என கூறுக. பாரிவள்ளல், காரிவள்ளல், ஓரிவள்ளல், குமணவள்ளல். யார் புலவரோட சொல்லுக்காக தன்னுடைய தலையை தர துணிந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி. குமணவள்ளல் தான். அந்த பாடல் வரிகள்ல கூட உங்களுக்கு இருக்கும். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி, கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு இருக்கும் இல்லையா. புலவருடைய கவினா என்னது? புலவர்.
புலவருடைய சொல்லுக்கு தலை கொடுத்தவர் யாரு? குமணன். ஓகே, இது அந்த பாடல்ல நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டேஷ் குறிக்கோளாகவும் டேஷ் கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் என நாமக்கல் கவிஞர் பாராட்டுகிறார். கொல்லாமை பொய்யாமை, கொடைத்தன்மை பொறுமை, அன்புடைமை அறிவுடைமை, வாய்மை ஒழுக்கம். ஸோ எதை குறிக்கோளாகவும் எதை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் வாழணும். இது யார் சொல்றா? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அவர்கள் சொல்றாரு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொல்லாமை இருக்கு இல்லையா, கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்து பழமொழியை நிறைவு செய்க. 1000 களம், களம் இது காலம் கிடையாது, 1000 களம் நெல்லுக்கு ஒரு டேஷ் போதும் என்பது பழமொழி. யானை, அந்துப்பூச்சு, எலி, நெல். 1000 களம் நெல்லுக்கு ஒரு டேஷ் போதும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் அப்படிங்கிறது என்னது? ஒரு பழமொழி. இப்போ இதுக்கான ஆன்சர் இந்த இடத்துல அந்துப்பூச்சி அப்படிங்கிறது தான் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புலி தங்கிய குகை என்னும் பாடலின் ஆசிரியர் யார்? நச்சினார்க்கினியார், ஆண்டாள், காவற்பெண்டு, ஔவையார். யார் இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிற பாடலினுடைய ஆசிரியர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. காவற்பெண்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான். புலி தங்கிய குகை அப்படிங்கிற பாடலோட ஆசிரியர் யாரு? காவற்பெண்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக. ஊடகம், ஒளியியல், இதழியல், பொம்மலாட்டம். இதை சரியான கலைச்சொற்களோட பொருத்தி என்ன ஆப்ஷன் ஆன்சரா வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஊடகம் அப்படின்னா என்னது? மீடியா. ஒளியியல் அப்படின்னும் பொழுது என்ன வரும்? போனாலஜி. இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம். பொம்மலாட்டம் பப்பட்ரி. அப்ப 3 4 2 1 எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிற்றில் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சிற்றில் அப்படின்னா என்ன? வெரி குட். இதுக்கான ஆன்சர் சிறு வீடு. சிற்றில் அப்படின்னா என்னது? சிறிய வீடு அப்படின்னு அர்த்தம். சிறு இடம் கிடையாது, தூணும் கிடையாது, அழகிய தூணும் கிடையாது. சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல், அதாவது பொருந்தாத நபர் யார்? தேவர், திலகர், நேதாஜி. இதுல பொருந்தாத நபர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஏன்னா தேவரும் திலகரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. சரியா? இப்போ நேதாஜி தான் இதுல பொருந்தாத நபர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். முண்டந்துறை புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? 875 சதுர கிலோமீட்டர், 885 சதுர கிலோமீட்டர், 895 சதுர கிலோமீட்டர், 865 சதுர கிலோமீட்டர். அந்த புலிகள் காப்பகம் எத்தனை சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 895 சதுர கிலோமீட்டர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யாண்டு என்னும் சொல்லின் பொருள் என்ன? எங்கே, அங்கே, இங்கே, என்ன. யாண்டு அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? யாண்டு அப்படின்னா என்னது? எங்கே அப்படின்னு அர்த்தம். யாங்கு அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், சமரச சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை.
இதுல எது பொருந்தாதது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவர் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள், பிற பெயர்கள் இருக்கும் இல்லையா? தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு தேவர்களை சொல்லுவோம், வித்யாபாஸ்கர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவரை சிறப்பு பெயர்களா சொல்லி வளைக்கிறாங்கல்ல, அதுல எது பொருந்தாதது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா சமரச சன்மார்க்க சண்டமாருதம் அப்படின்னு கிடையாது, அவரோட பேர் வந்து சன்மார்க்க சண்டமாருதம் அப்படிங்கிறது தான். இந்த சமரசம் அப்படிங்கிறது வராது. ஓகே, இதுல பொருந்தாதது எது? இந்த ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சுத்த தியாகி என தேவர் அவர்களை புகழ்ந்தவர் யார்? ராஜாஜி, திருவிக, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. யார் வந்து சுத்த தியாகி அப்படின்னு தேவரை சொன்னாங்க? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தந்தை பெரியார் அவர்கள் தான் என்ன பண்ணிருப்பாரு? சுத்த தியாகி அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை சொல்லியிருப்பாரு. கல் அலை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கல்லில் மோதும் அலை, கடல் அலை, கடலில் உள்ள கல், கற்குகை. இந்த சொல்லுக்கான சரியான பொருள் என்ன? கல் அலை அப்படின்னா என்னது? கற்குகை. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் என கூறியவர் யார்? சிதம்பரனார், வாவு சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியாரோட பாட்டையும் பத்தி இந்த மாதிரி சொன்னவர் யார்? பின்ஹே, ரானடே, ராவ் கிருபாலினி. வஉசிக்கு வந்து இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்தார் இல்லையா நீதிபதி பின்ஹே, அவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சூரன் என்னும் சொல்லின் பொருள் என்ன? பகைவன், வீரன், மிகுதி, தீரன். சூரன் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் பகைவன், வீரன், மிகுதி, தீரன். ஆன்சர் ஆப்ஷன் பி. சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேசியம் காத்த செம்மல் யார்? அம்பேத்கர், மு. முத்துராமலிங்க தேவர், மு. முத்துராமலிங்க தேவர், பெரியார். யார் தேசியம் காத்த செம்மல்? சி கிடையாது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா மு. முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அவங்க அப்பா பேர் என்னது? உக்கிரபாண்டிய தேவர். அப்படியா? கரெக்டா? அப்ப அவரோட அப்பா பேர் வந்து உக்கிரபாண்டிய தேவர் அப்படின்னும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஊ தான் அவரோட இனிஷியலா இருக்கும், இந்த மூ கிடையாது. அவங்க அப்பா பேர் தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் கரெக்டா எடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிங்காரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அழகு, அழகு, சிங்கம், சிங்கத்தின் சப்தம். சிங்காரம் என்னும் சொல்லின் பொருள் அழகு. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாதது என்ன? ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழன் விருந்து, தமிழகம் ஊரும் பெறும். இதுல எது வந்து பொருந்தாதது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழன் விருந்து கிடையாது, தமிழ் விருந்து அப்படின்னு தான் வரணும். சரியா? என்ன வரணும்? தமிழ் விருந்து அப்படின்னு வரணும். தமிழன் விருந்து கிடையாது. ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இதெல்லாம் யாருடைய நூல் அப்படின்னா பி. சேது பிள்ளை இருக்கார் இல்லையா, பி. சேது, அவருடைய நூல்கள். இவரோட சிறப்பு பெயர் என்ன? பி. சேதுவோட சிறப்பு பெயர் என்ன? அவரோட ஒரு நூலுக்கு வந்து சாகித்ய விருதும் கிடைச்சிருந்தது. அந்த நூலோட பெயர் என்ன? ஓகே, பி. சேது வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்ன அப்படின்னா தமிழ் இன்பம். அதுதான் முதல்ல
சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழி எதனை போக்கி இன்பம் அளிக்கும் என நாமக்கல் கவிஞர் கூறுகிறார்? தமிழ் மொழி வந்து எதை போக்கி இன்பம் அளிக்கும் அப்படின்னு சொல்லி நாமக்கல் கவிஞர் சொல்றாரு. ஆசை, துன்பம், அச்சம், பொறாமை. இதுல எதை வந்து தமிழ் மொழி போக்கி இன்பம் அளிக்கும்? அச்சம். அச்சம் என்பதை போக்கிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வரி வரும் இல்லையா? அப்ப தமிழ் மொழி வந்து அச்சத்தை போக்கிவிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வழக்கு எத்தனை வகைப்படும்? 6, 8, 12, 2. வழக்கு எத்தனை வகைப்படும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்க 2 வகைப்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புலி சேர்ந்து போகிய கல்லலை போல என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நம்ம முன்னாடியே பார்த்தோம். இந்த கல் அலை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம். கற்குகைன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப புலி சேர்ந்து போகிய கல்லலை போல இந்த வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு? திருக்குறள், புறநானூறு, பழமொழி 400, நாலடியார். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. புலி சேர்ந்து போகிய கல்லலை போல அப்படிங்கிற இந்த புறநானூற்று பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்? காவர் பெண்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? 6, 3, 4, 9. இயல்பு வழக்கு வந்து எத்தனை வகைப்படும்? வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா 3 வகைப்படும். என்னென்ன இயல்பு வழக்கு என்னென்ன சொல்லுங்க பாப்போம். இயல்பு வழக்கு என்னென்ன? இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. ஓகேவா? தகுதி வழக்கு என்ன? தகுதி வழக்கு 3ன்னு தெரியும். வழக்கு 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. ஓகே, இயல்பு வழக்கு 3 வகைப்படும். ஒன்று இலக்கணம் உடையது, இலக்கண போலி, இன்னொன்று மருவு. தகுதி வழக்கு 3 வகைப்படும். அது என்னென்ன? டக்கரடக்கல், இன்னொன்று மங்களம், குழுவுக்குறி. ஓகேவா? அப்ப இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு 3 3ன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் என்ன? பைசல், மைஞ்சு, மையல், இளைஞ்சி. இதுல எது பொருந்தாத சொல்? இது வந்து போலி படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த போலியில முதற் போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அது சார்ந்த கேள்விதான் இது. பைசல், மைஞ்சு, மையல், இளைஞ்சி. இதுல பாத்தீங்கன்னா இந்த பைசல், மைஞ்சு, மையல் இந்த 3ம் வந்து முதற் போலி, அதாவது ஃபர்ஸ்ட் உள்ள லெட்டர் வந்து மாறி இருக்கும். ஆனா இங்க இளைஞ்சில பாத்தீங்க அப்படின்னா லை 2வதா உள்ளது மாறி இருக்கு இல்லையா? இளைஞ்சு அப்படின்ற வார்த்தையில இளைஞ்சி அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது இடைப்போலி. அப்ப ஃபர்ஸ்ட் உள்ள 3ம் என்னது? முதற் போலி. கடைசியா உள்ளது வந்து இடைப்போலி. ஸோ இதுல ஆன்சர் எது பொருந்தாதது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கலைச்சொல் ஈக்குவாலிட்டி அப்படின்ற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஒற்றுமை, சமத்துவம், தியாகம், சகோதரத்துவம். இதுல எது வந்து ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சமத்துவம் அப்படிங்கிறதா. ஈக்குவாலிட்டினா என்னது? சமத்துவம் அப்படிங்கிறதா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் என்ன? நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், தாராபாரதி, ராமலிங்கனார். இதுல வந்து எது பொருந்தாதது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா தாராபாரதி வந்து பொருந்தாதது. நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் அப்படிங்கிறது இது 2மே வந்து ராமலிங்கனாரோட
வெவ்வேறு பெயர்கள். அப்ப ராமலிங்கனார், நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர் எல்லாம் ஒரு மீனிங்ல வருது. இந்த தாராபாரதி மட்டும் என்னது பொருந்தாதது. அப்ப இதுல பொருந்தாத சொல் அப்படின்னும் பொழுது யாரு தாராபாரதி தான். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். புறநானூற்றில் காவற்பெண்டு என்ற புலவர் பாடிய பாடல் எத்தனையாவது பாடலாக இடம்பெற்றுள்ளது? நான் பார்த்தோம் என்னது அந்த புறநானூற்று பாடலை எழுதுனது காவற்பெண்டு அப்படின்லாம் பார்த்தோம். அது எத்தனாவது பாடல் அப்படின்றத கேட்டிருக்காங்க. வெரி குட் ஆன்சர் ஆப்ஷன் சி 86வது பாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய வனமகன் என போற்றப்படுபவர் யார்? சுந்தர்லால் பகுகுணா, சலீம் அலி, பேராசிரியர் தாதுநாத், ஜாதவ் பயேங். இந்திய வனமகன் யார சொல்றோம்? ஜாதவ் பயேங். வெரி குட் ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல் என்ன? மலைக்கல்லன், தமிழ் பாடல்கள், என் கதை, சங்கொலி. வெரி குட் ஆன்சர் ஆப்ஷன் பி. தமிழ் பாடல்கள் அப்படிங்கிறது வராது. மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி எல்லாம் யாருடைய பாடல்? நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள். இந்த தமிழ் பாடல்கள்னு ஒண்ணு கிடையவே செய்யாது. அதுக்கு பதிலாக நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு அவரோட பாடல்கள் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல பொருந்தாதது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. கண்டதில்லை, கேட்டதில்லை, சண்டை இந்த டேஷ். கண்டதில்லை, கேட்டதில்லை, சண்டை இந்த டேஷ். மாந்திரி, மாதிரி, மன்னன், மலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கண்டதில்லை, கேட்டதில்லை, சண்டை இந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். நெறி என்னும் சொல்லின் பொருள் டேஷ். வழி, குறிக்கோள், கொள்கை, அறம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வழி. நெறி அப்படின்னா என்னது? வழி அப்படின்னு அர்த்தம். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். குறளாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? குறள் பிளஸ் யாகும், குறள் பிளஸ் லாகும், குற பிளஸ் ஆகும், குறள் பிளஸ் ஆகும். இதுல வந்து குறளாகும் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதுனா என்ன வரும்? நான் ஈஸி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். லான்னு இருக்கிறத இல்லு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப குறள் பிளஸ் ஆகும் அப்படின்ற டி ஆன்சர் தான் இதுக்கு கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் யார்? உடுமலை நாராயணகவி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், வாணிதாசன், நாமக்கல் கவிஞர். யார் வந்து நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதை எழுதிய நபர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உடுமலை நாராயணகவி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து நாட்டுப்புற இசையில எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதிய நபர். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். வான் பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வான் ஒளி, வானொலி, வாவொலி, வானொலி. ஸோ வந்து இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? இன்ன பிளஸ் ஓ இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா நோ வரும். அப்ப வானொலி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டானது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒப்புமை என்னும் சொல்லின் பொருள் டேஷ். ஒப்புமை அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? விந்தை, இணை, இணை, மேகம். ஒப்புமை அப்படின்ற சொல்லுக்கான பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி இணை. பி கிடையாது. நல்லா பாருங்க. இதுக்கு வந்து இணைங்கிற இந்த
நையை வந்து மாத்தி கொடுத்துருக்கோம். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஊரில் பசுவும் புலியும் நீர்நிலையில் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும் என ஒரு புலவர் பாடுகிறார்? காளையார்கோவில், திருநெல்வேலி, சிவகங்கை, பாஞ்சாலங்குறிச்சி. எந்த ஊர்ல பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும் என ஒரு புலவர் பாடுகிறார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சியில தான் பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், அற்புதம் என்னும் சொல்லின் பொருள் டேஷ்? வியப்பு, விவாதம், வள்ளல், செல்வம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அற்புதம் அப்படின்னா விந்தை, வியப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எனப்படும் விலங்கு எது? புலி, சிங்கம், யானை, மான். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எனப்படும் விலங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காட்டின் வளத்தை குறிக்கக்கூடிய குறியீடான விலங்கு வந்து புலி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணை எது? முகில் என்னும் சொல்லின் பொருள் மேகம், உபகாரி என்னும் சொல்லின் பொருள் வள்ளல், பகுத்தறிவு கவிராயர், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. இதுல எது பொருந்தாத இணை? முகில் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து மேகம், கரெக்டு. உபகாரி அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் வந்து வள்ளலும், கரெக்டு. பகுத்தறிவு கவிராயர், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் கிடையாது. அப்ப வேற யார் அப்படிங்கிறத சொல்லுங்க. பகைவரை யார் வெற்றி கொண்டாங்களோ அவங்கள பத்தி பாடக்கூடிய இலக்கியம் வந்து பரணி, இதுவும் கரெக்டு தான். அப்ப பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு அழைக்கக்கூடிய நபர் யார்? உடுமலை நாராயணகவி. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தோட சிறப்பு பெயர் என்ன? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? அகில், முகில், துகில், துயில். வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஏன்னா முகில் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன இப்பதான் பார்த்தோம், மேகம். அப்ப வானில் மேக கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அப்ப வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ்? 2 பிளஸ் அல்ல, 2 பிளஸ் அல்ல, 2 பிளஸ் இல்ல, 2 பிளஸ் அல்ல. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, 2 பிளஸ் அல்ல அப்படிங்கிறது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று டேஷ்? உருது, ஹிந்தி, தெலுங்கு, ஆங்கிலம். இதுல வந்து எது தமிழோட கிளை மொழி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தெலுங்கு அப்படிங்கிறதான். அப்ப தமிழோட கிளை மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத சொல் அகரம், இகரம், ஏகாரம், ககரம்.
அகரம் இகரம் ககரம் அப்படிங்கிறது தான் என்னது குறில் எழுத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள். அப்ப ஏகாரம் அப்படிங்கிறது என்ன? ஏகாரம் அப்படிங்கிறது குறில் நெடில் எழுத்துக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியது. இப்ப அகரம் இகரம் ககரம்ங்கிறது என்னது குறில். ஏகாரம் அப்படிங்கிறது குறில் அப்புறம் நெடில். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி என்று பாடியவர் யார்? பாரதியார், திருவிக, பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர். ஸோ இதுல இந்த பாடல் வரிக்கான ஆசிரியரோட பெயர் என்ன? இந்த பாடல் வரி எந்த ஆசிரியருடைய தொடர்புடையது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார் அவர்கள். ஓகே, நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி அப்படின்னு பாடின நபர் யாரு? பாரதியார். திருவிக கிடையாது, பாரதிதாசனும் கிடையாது, நாமக்கல் கவிஞரும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் சாயல்குடியில் எந்த தலைப்பில் உரையாற்றினார்? காந்தியடிகளின் அறம், நேதாஜியின் தியாகம், நேருவின் கொள்கை, விவேகானந்தரின் பெருமை. ஸோ அந்த முத்துராமலிங்க தேவர் வந்து சாயல்குடி அப்படிங்கிற பகுதியில ஒரு உரை நிகழ்த்தியிருப்பாரு. அந்த உரைக்கான தலைப்பு என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்புல தான் சாயல்குடியில அவர் வந்து உரை நிகழ்த்தியிருப்பாரு. ஓகே, விவேகானந்தரோட பெருமையை பத்தி அவர் கொஞ்ச நேரம் பேசியிருப்பாரு. அது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் இருந்த நாட்கள் எத்தனை? 3000 நாட்கள், 4000 நாட்கள், 5000 நாட்கள், 6000 நாட்கள். இப்போ முத்துராமலிங்க தேவர் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக எத்தனை நாட்கள் வந்து சிறையில் இருந்தாரு? அவரோட வாழ்நாள்ல எத்தனை பகுதியை சிறையிலேயே கழிச்சாரு? ஃபர்ஸ்ட் நீங்க நாட்கள் சொல்லிடுங்க, அதுக்கப்புறமா அவரோட எத்தனை பங்கு வாழ்நாட்களை சிறையில கழிச்சார் அப்படிங்கிறத அப்புறம் சொல்லுங்க. ஓகே, இவர் வந்து சுதந்திர போராட்டத்திற்காக சிறையிலேயே இருந்த நாட்கள் வந்து 4000 நாட்கள். அப்ப ஆன்சர் பி தான், 4000 நாட்கள் அவருடைய வாழ்நாள்ல சிறையிலேயே கழிச்சிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய அரசு எந்த விருதை வழங்கி உள்ளது? பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா. இதுல எந்த விருதை வந்து இந்திய அரசு ஜாதவ் பயங் அவர்களுக்கு கொடுத்தது? அது எந்த வருஷம் தெரியுமா? இந்திய அரசு வந்து ஜாதவ் பயங்க்கு வந்து 2015 ஒரு விருது கொடுத்துச்சு. அது என்ன விருது? பத்மஸ்ரீ விருது. பத்மஸ்ரீ விருது 2015 இந்திய அரசு யாருக்கு கொடுத்துச்சு? ஜாதவ் பயங் அவர்களுக்கு கொடுத்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர் யார்? லாலா லஜபதி ராய், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், கோபாலகிருஷ்ணன், பாலகங்காதர திலகர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னவர் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பாலகங்காதர திலகர். இவர் தான் சொல்லியிருப்பாரு சுதந்திரம் வந்து என்னோட பிறப்புரிமை, அதை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன? காந்திஜி, நேதாஜி, ராஜாஜி, நேருஜி. ஸோ இதுல எந்த இதழில் வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நடத்தியிருப்பாரு? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நேதாஜி தான். ஏன்னா இவருக்கு வந்து நேதாஜியை ரொம்ப பிடிக்கும், நேதாஜி மேல பற்று கொண்டிருப்பாரு, அவரோட அரசியல் குருவாகவும் நேதாஜியை கருதியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் நேதாஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அவரோட பெயர்லயே ஒரு இதழையும் நடத்தியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் என்று கூறியவர் யார்? கப்பலொட்டிய தமிழர், பாரதியார், திருவள்ளுவர், திலகர். யார் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளுவர் தான். திருக்குறள்ல தான் இந்த வரிகள் வந்திருக்கும். ஸோ இதனுடைய ஆசிரியர் யாரு? திருவள்ளுவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை ஆராய்க. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு பேச்சு மொழியில் இடம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. தேர்ட் இது தப்பு. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பேசும்போது ஒரு ஏற்ற இறக்கம் பேசுவோம். ஸோ உணர்ச்சி கூறுகள் இருக்கும். ஓகேவா? பேச்சு மொழியில சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். கரெக்டு தான். குறுகி ஒலிக்கும், நீண்டு ஒலிக்கும், எல்லாமே இந்த பேச்சு மொழியில இருக்கும். ஆனால் எழுத்து மொழியில அதெல்லாம் இருக்காது. அப்போ உடல் மொழி, குரல் ஏற்ற தாழ்வு இதெல்லாம் இருக்கும். இடம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் பேச்சு மொழியில நம்மளோட உடல் அசைவுகளுக்கும் குரல் ஏற்றத்தாழ்வுகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. ஓகே, ஸோ இதில் பொருந்தாதது அப்படின்னு சரி தவறானது அப்படின்னும் பொழுது மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு, மேலே உள்ள 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. அப்போ 1, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் சி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் டேஷ் நிலை? முதல் நிலை, இரண்டாம் நிலை, கடைநிலை, இடைநிலை. ஸோ இதில் எது எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியோட எத்தனாவது நிலை அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, முதல் நிலை என்னன்னு ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு கொஸ்டின்ல. இங்க எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் இரண்டாவது நிலை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளியின் வரி வடிவம் டேஷ் ஆகும்? பேச்சு, எழுத்து, குரல், பாட்டு. ஒளியோட வரி வடிவம் டேஷ் ஆகும்? வரி வடிவம் அப்படின்னும் பொழுது அது என்னன்னு சொல்லலாம்? எழுத்து வடிவம்னு சொல்லலாமா? அப்ப அந்த ஒளியோட வரி வடிவத்தை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். முத்துராமலிங்க தேவர் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காமராசரை போட்டியிட செய்வதற்காக காமராசர் பெயரில் வரி கட்டினார்? 1936, 1952, 1946, 1957. ஸோ இதில் எந்த வருஷம் நடைபெற்ற அந்த தேர்தலில் காமராசர் அவர்களை போட்டியிட செய்யறதுக்காக காமராசரோட பெயர்ல வரி கட்டினார்? ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1936ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலில் காமராசரை போட்டியிட செய்யறதுக்காக ஒரு ஆட்டை வாங்கி அதுல காமராசரோட பெயர்ல வரி கட்டியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற புது கவிதை யாருடையது? குழந்தை வரைஞ்சது பறவைகளை மட்டும்தான், வானம் தானாக உருவானது அப்படிங்கிற அந்த புது கவிதையினுடைய ஆசிரியர் யார்? மு. மேத்தா, அப்துல் ரஹ்மான், கலாப்ரியா, ரா மீனாட்சி. இதுக்கான ஆன்சர் வெரி குட், ஆப்ஷன் சி, கலாப்ரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டும்தான், வானம் தானாக உருவாச்சு அப்படின்ற அந்த புது கவிதைக்கு சொந்தக்காரர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் நூல்களில் திரு என்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது? திருமந்திரம், திருவிளையாடற் புராணம், திருவாசகம், திருக்குறள்.
ஸோ தமிழ் நூல்கள்ல திரு அப்படிங்கிற அடைமொழியோடு வரக்கூடிய முதல் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. திருமந்திரம், திருவிளையாடற் புராணம், திருவாசகம், திருக்குறள். இதுக்கு ஆன்சர் ஈஸியா சொல்லிடுவீங்க. ஆப்ஷன் டி திருக்குறள் தான். திருமந்திரம், திருவிளையாடற் புராணம், திருவாசகம் இந்த நூல்களோட ஆசிரியர் பெயர் தெரியும் அப்படின்னா அதையும் நீங்க சொல்லலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். மாகாரம், ஐகாரம், ஔகாரம், ஔகான். ஸோ இதுல எது பொருந்தாத சொல்? மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் இதெல்லாம் வந்து எங்க வரும்? குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்கக்கூடியத காரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இந்த கான் அப்படிங்கிறது எங்க வருது? ஐகான், ஔகான் அப்படிங்கறதெல்லாம் எங்க வருது? அப்ப இதுல பொருந்தாதது எது? ஈஸியா சொல்லிடலாமா? மகாரம், ஐகாரம், ஔகாரம்ங்கிறது தனியா வந்துருச்சு. அப்ப ஔகான் அப்படிங்கிறது தான் இதுல பொருந்தாதது. அவ இந்த ஔகான் அப்படிங்கிறது நெடில் எழுத்த குறிக்கக்கூடியது. அப்ப கான் அப்படிங்கிறது தான் நெடில் எழுத்துக்களை குறிக்கக்கூடியது. அந்த கான் இங்க இருக்கு. ஓகே, இப்ப இந்த காரம் அப்படிங்கிறது என்னது? குரில் நெடில் எழுத்துக்களை குறிக்கக்கூடியது. அப்ப மகாரம், ஐகாரம், ஔகாரம், ஏகாரமும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அனைத்துண்ணியான கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு எது? காய்கள், உதிர்ந்த மலர்கள், மரங்களில் உள்ள தேன், கரையான். ஸோ இதுல வந்து எது கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு? முதல்ல இன்னொரு கொஸ்டின் தெரிஞ்சுக்கோங்க. அனைத்துண்ணி எது அப்படின்னா கரடி. கரடி வந்து ஒரு அனைத்துண்ணி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதோட உணவு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஈஸி தான். ஆப்ஷன் டி கரையான் தான் கரடிகளுடைய பிடித்தமான உணவு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். அரசு, கயிறு, வரலாறு, பாகு இதுல எது வந்து பொருந்தாதது? முதல்ல இது வந்து இலக்கணம் தான், அதை நான் சொல்லிட்டேன். எந்த இலக்கணத்துல வருது, எதனால பொருந்தாததுல வருது, அப்ப எது பொருந்தாது சொல்லுங்க பாப்போம். ஓகே, இது எதுல வருது? குற்றிய லுகரத்துல தான் வருது, அதை நான் சொல்லிட்டேன். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. எதனால அப்படின்னு சொல்றேன் பாருங்க. பாகு அப்படிங்கிறது என்னது? ஒரு நெடில் தொடர் குற்றிய லுகரம். ஏன்னா இந்த கூக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஒரு நெடில் எழுத்து வந்திருக்கு இல்லையா? அப்போ ஒரு நெடில் தொடர் குற்றிய லுகரமா இந்த பாகு அப்படிங்கிறது இருக்கு. மீதி உள்ள அரசு, கயிறு, வரலாறு அப்படிங்கிறது என்ன குற்றிய லுகரத்துல வருது? அரசு, கயிறு, வரலாறு அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றிய லுகரத்துல வரும். எப்படி அப்படின்னா இப்ப பாருங்க, சு, ரு, ரு இருக்கா? சூக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? ரா இருக்கு. அப்ப அந்த ராவை எப்படி பிரிக்கலாம்? ராவை வந்து இரு பிளஸ் அ அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப ஒரு உயிர் எழுத்துக்கு பக்கத்துலதான் இந்த சூங்கிறது வந்திருக்கு அரசு அப்படின்ற இடத்துல. அப்ப இங்க என்னது? ஒரு உயிர் எழுத்து இருக்கு இல்லையா? உயிர் எழுத்தை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய குசுடு துபுரு, அதனால இது உயிர் தொடர் குற்றிய லுகரம். அதே மாதிரிதான் கயிறு, வரலாறு அப்படின்றதுக்கும் இப்ப பிரிக்கலாம் பாருங்க. கயிறு அப்படின்னு இருக்கா? இதை பிரிச்சோம் அப்படின்னா க தனியா வந்துடும். இந்த ஈ வந்து எப்படி பிரிக்கும்? இ பிளஸ் இ அப்படின்னு பிரியும். இதுக்கு பக்கத்துல ரூ வந்துடும். அப்ப ஒரு உயிரெழுத்துக்கு அடுத்து இந்த ரூ வந்திருக்கு, அதனால இது உயிர் தொடர். அடுத்தது அதே மாதிரி வரலாறு இருக்கும். லாக்கு பக்கத்துல தான் இந்த ரூ இருக்கு. அப்ப இந்த லாவை எப்படி பிரிக்கலாம்? இல்லு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாமா? ஆ இது நெடிலா இருந்தாலும் இது உயிர் எழுத்து, அதனால இது உயிர் எழுத்தை தொடர்ந்து ரூ வர்றதுனால உயிர் தொடர் குற்றிய லுகரத்துல வருது. ஓகே, இப்போ இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாத சொல். பாக்கு, பேச்சு, பாட்டு, 9. ஸோ இதுல எது பொருந்தாதது? வாக்கு, பேச்சு, பாட்டு, 9.
இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 9 அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. ஆப்ஷன் டி. ஏன்னு பார்ப்போம். இப்ப இந்த பாக்கு, பேச்சு, பாட்டு அப்படிங்கறது மூணும் வந்து வன்தொடர் குற்றியலுகரத்துல வரும். இந்த 9 அப்படிங்கிறது எதுல வருது அப்படின்னா உயிர் தொடர் குற்றியலுகரத்துல வரும். 9 பாக்க பக்கத்துல தூ இருக்கா, அந்த பாவை எப்படி பிரிக்கலாம், இப்பு பிளஸ் அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப இந்த தூ வந்து எதுக்கு பக்கத்துல வந்திருக்கு, ஒரு உயிரெழுத்துக்கு பக்கத்துல வந்திருக்கு. ஸோ இது உயிர் தொடர் குற்றியலுகரம். இங்க பாருங்க, கசட தபர, இக்கு இச்சு இட்டு, இந்த கசட தபர வன் தொடர் இருக்கு இல்லையா, அந்த கசட தபரத்துல புள்ளி வச்சா மெய்யெழுத்து, அதுக்கு பக்கத்துல குசுடு துபுரு வந்திருக்கு. அதனால இது வன் தொடர் குற்றியலுகரத்துல வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுல பொருந்தாதது எது, ஈஸியா சொல்லிடலாம், 9 அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? அதாவது குறுக்கம் படிச்சிருப்பீங்க, 4 வகை குறுக்கங்களை பத்தி படிச்சிருப்பீங்க. அதுல இந்த ஐகார குறுக்கம் குறுக்கத்துல ஐகாரம் வந்து தனித்து வரும்பொழுது ஒரு மாத்திரை அளவுல வரும். சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது, இடையில வரும்பொழுது, இறுதியில வரும்பொழுதுலாம் அதோட மாத்திரை அளவு மாறுபடும். ஸோ இங்க என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா ஐகாரம் சொல்லின் முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவுல ஒலிக்கும் அப்படிங்கறதான் கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் ஐகாரம் சொல்லுக்கு முதலில் வரும் பொழுது எத்தனை மாத்திரை அளவுல வரும்? 1.5 மாத்திரை. அப்ப தனித்து வரும்பொழுது 2 மாத்திரை, சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது 1.5 மாத்திரை. அப்ப இடையிலையும் இறுதியிலையும் வரும்பொழுது எத்தனை மாத்திரை அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த செல்வம் எளிந்தவரிடத்திலும் உள்ளது என வள்ளுவர் கூறுகிறார்? அருட்செல்வம், பொருட்செல்வம், அறிவு செல்வம், வீர செல்வம். ஸோ இதுல எந்த செல்வம் எளிந்தவர்களிடத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு? வெரி குட், பொருட்செல்வம் தான். அதாவது பொருளாகிய செல்வம் இழிந்தவர்களிடத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மட்டும் ஆசிய சிங்கங்கள் உள்ளன? மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், சிந்து. இந்த ஆசிய சிங்கங்கள் வந்து எந்த மாநிலத்துல இருக்கு, அது பர்டிகுலரா என்ன சரணாலயம்னு தெரிஞ்சா கூட நீங்க அதை சொல்லலாம். ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் குஜராத் தான். குஜராத்ல இருக்கிறது என்ன சரணாலயம்? கிர் சரணாலயம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றுகளை ஆய்வு செய்க. ஸோ 2 கூற்று கொடுத்துருக்காங்க, இதுல எது சரி தவறு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க. ஆங்கில மொழியில் ஆலன் இயற்றிய நூலை வ.உ.சி. அவர்கள் மனம் போல் வாழ்வு என மொழிபெயர்த்தார். 2வது கூற்று பாருங்க, வ.உ.சி. வந்து மெய்யறிவு, மெய்யறம் என்ற நூல்களை எழுதியுள்ளார். கூற்று 1, 2 சரி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, கூற்று 1, 2 தவறு. ஸோ இந்த கூற்றுல எது சரி தவறு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, ஆங்கில மொழியில ஆலன் எழுதின நூலை வ.உ.சி. வந்து மனம்போல் வாழ்வு அப்படின்னு மொழிபெயர்த்தார். கரெக்டு. வ.உ.சி. வந்து மெய்யறிவு, மெய்யறம் அப்படிங்கிற நூல்களை எழுதினார்ன்றது கரெக்டு தான். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது? யானை கூட்டத்தில் பெண் யானை தான் தலைமை வகிக்கும். யானை நாள் ஒன்றுக்கு 65 லிட்டர் நீர், 250 கிலோ புல் இலைத்தலைகளை உட்கொள்ளும். யானைக்கு கண் பார்வை, கேட்கும் ஆற்றல், மோப்ப சக்தி அதிகம். ஆப்பிரிக்க ஆண், பெண் என இரு யானைகளிலும் தந்தங்கள் காணப்படும். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். யானைக்கு வந்து கண் பார்வை வந்து அதிகம் கிடையாது, கண் பார்வை குறைவு. கேட்கக்கூடிய சக்தியும் மோப்ப சக்தியும் அதிகம். ஓகேவா? அப்ப கண் பார்வை அப்படிங்கிறது குறைவு. ஸோ இதுல தவறானது எது? சி தான். ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? கண் பார்வை, கேட்கக்கூடிய ஆற்றல், அப்புறம் மோப்ப சக்தி எல்லாமே அதிகம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? கண் பார்வை குறைவு. ஓகே, அதனால இதுல தவறானது சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்?
இரட்டை சொல் மொழி, இரட்டை வழக்கு மொழி, இரட்டை பொருள் மொழி, இரட்டை மொழி. இதுக்கு ஆன்சர் வெரி குட். ஆப்ஷன் பி இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறது தான். இந்த பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையில பெரிய அளவுல வேறுபாடு இருந்தா அதை வந்து இந்த மாதிரி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, பட்டுக்கோட்டையார், வே ராமலிங்கனார், கண்ணதாசன், சுரதா. தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞர் யாரு? வெரி குட். ஆப்ஷன் பி வே ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர்னு என்ன கொடுத்திருந்தாலும் இது ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காட்டை குறிக்காத சொல் எது? அந்த காட்டை குறிக்கக்கூடிய சொற்களை நல்லா படிச்சுக்கோங்க, எதையுமே விட்டுறாதீங்க. ஓகே, வியல், இரும்பு, பழவம், கொம்பு. இதுல எது வந்து காட்டை குறிக்காத சொல்? ஆன்சர் ஆப்ஷன் டி கொம்பு அப்படிங்கிறது தான் என்னது? காட்டை குறிக்காத சொல். மீதி உள்ளதெல்லாம் காட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒருவன் தன் நெஞ்சில் டேஷ் இல்லாத குணத்தையே ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். ஆசை, ஆணவம், பொறாமை, கோபம். இதுல வந்து எது இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு? ஓகே, ஆன்சர் வந்து ஆசை கிடையாது, ஆணவமும் கிடையாது, கோபமும் கிடையாது. ஆப்ஷன் சி பொறாமை தான். ஓகே, பொறாமை இல்லாத குணத்தை தான் ஒழுக்க நெறியா கொண்டு வாழணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையக்கூடிய குற்றியல் உகரம் எது? நெடில் தொடர், வன்தொடர், மென்தொடர், உயிர் தொடர். இந்த 4ல எது வந்து 2 எழுத்து சொற்களாக மட்டுமே அமையக்கூடிய குற்றியல் உகரம்? சொல்லுங்க. ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே வரும். வெரி குட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடில் தொடர். ஏன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு மேல கூட ஒண்ணு பார்த்தோம், பாகு அப்படின்னு ஒரு சொல் பார்த்தோம். அப்ப இங்க 2 எழுத்து தான் இருக்கு இல்லையா? இது மாதிரி நெடில் தொடர்ல நீங்க எந்த இதை எடுத்து பார்த்தாலும் 2 எழுத்து தான் இருக்கும். ஈரெழுத்து சொற்களா மட்டுமே வரக்கூடியது இந்த நெடில் தொடர் குற்றியல் உகரம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். புலியானது தனது குட்டிகளை எத்தனை ஆண்டுகள் வரை வளர்த்து விடும்? ஓராண்டு, 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். ஸோ ஒரு புலி அதனுடைய குட்டியை எத்தனை வருஷத்துக்கு வளர்த்து விடும்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2 ஆண்டுகள். அப்போ ஒரு புலி அதனோட குட்டியை 2 வருஷத்துக்கு வளர்த்து விடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நா வானமாமலை, கி.வ. ஜெகநாதன், சே அன்னகாமு, மு அருணாச்சலம். இதுல யார் வந்து இந்த வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படிங்கிற அந்த நூலை தொகுத்தது? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஏ தான். நான் வானமாமலை இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த கதைப்பாடலை தொகுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். காட்டை இயற்கை விடுதி என கூறியவர் யார்? காட்டை வந்து இயற்கை விடுதின்னு சொன்ன நபர் யார்? ஜாதவ் பயங், சுரதா, ராஜமார்த்தாண்டன், ஜாதுநாத். ஸோ இதுல யார் வந்து காட்டை வந்து இயற்கை விடுதி அப்படின்னு சொன்னது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி சுரதா. ராசகோபாலன் அழைக்கக்கூடிய சுரதா இவர் தான் காட்டை வந்து தங்கும் விடுதி, இயற்கை விடுதி, தங்கும் இடம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பாடல் வரிகள்ல வந்திருக்கும், கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிறைச்சாலையை தவச்சாலையாக கருதியவர் யார்? தேவர், வ.உ.சி., பாரதியார், சுப்பிரமணிய சிவா. சிறைச்சாலையை வந்து தவச்சாலையாக கருதியவர் யார்? தேவர், வ.உ.சி., பாரதியார், சுப்பிரமணிய சிவா. வெரி குட், வெரி குட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வ.உ. சிதம்பரனார் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து சிறைச்சாலையை வந்து தவச்சாலையா கருதி சொல்லியிருப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குறளை அதன் அதிகாரத்தோடு பொருத்துக. ஸ்கிரீன்ல ஃபுல்லா தெரியுதா? நான் சின்னதாக்குறேன், ஒரு நிமிஷம். இப்ப தெரியும், சொல்லுங்க. குறளை அதன் அதிகாரத்தோடு பொருத்துக.
குறள் என்ன அப்படின்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் அப்படிங்கிற குறள். ஏதிலார் குற்றம்போல் தம் குற்றம், வலியார் முன் தன்னை நினைக்க, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும், இந்த 4 குறள்களும் எந்தெந்த அதிகாரத்துல இருந்து வந்திருக்கு? புறங்கூறாமை, இறைமாட்சி, அழுக்காராமை, அருளுடைமை. ஸோ இத குறளை சரியா அதிகாரத்தோடு பொருத்தி என்ன விடை வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இந்த அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் அப்படிங்கிற இந்த குறள் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்காராமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல இருந்து வந்திருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 3. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் அப்படிங்கிற இந்த குறள் பார்த்தீங்கன்னா புறங்கூறாமை அப்படின்ற அதிகாரத்துல இருந்து வந்திருக்கும். வலியார் முன் தன்னை நினைக்க அப்படிங்கிற இந்த குறள் பார்த்தீங்கன்னா அருளுடைமை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து வந்திருக்கும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும்ங்கிறது இறைமாட்சிங்கிற அதிகாரத்துல இருந்து வந்திருக்கும். ஓகே, அப்ப 3, 1, 4, 2ங்கிற ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஆப்ஷன் பி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும், ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் கரெக்டா தெரியுதா? ஓகே. உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் என்று சிறைச்சாலையில் ஆங்கிலேயருக்கு அஞ்சாமல் பேசியவர் யார்? யார் வந்து சிறைச்சாலையில உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேன் நான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? வ.உ.சி., வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, பாரதியார். இல்ல யார் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வ.உ. சிதம்பரனார் தான் என்ன சொல்லியிருப்பாரு? சிறைச்சாலையில உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்லக்கூடியவன் நான் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு அஞ்சாம பேசியிருப்பாரு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். தவறான ஒன்றை தேர்ந்தெடு. குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா? கவலையின்மை. அதிர அடிச்சா உதிர விளையும் முயற்சி. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? கனவு வாழ்க்கை. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? விடாமுயற்சி. ஸோ இதுல எந்த பழமொழிக்கான அந்த சொலவடை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான தவறான பொருளோட மேட்சா இருக்கிறது எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா? குத்துக்கல்லு குளிர் அடிச்சா என்ன, வெயிலா இருந்தா என்ன? கவலையே கிடையாது. ஸோ கவலையின்மை கரெக்டு. அப்போ இது தவறு கிடையாது, இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதிர அடிச்சா உதிர விளையும் அப்படிங்கிறது முயற்சி, இதுவும் கரெக்டு தான். சொப்பனத்துல கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? கனவுல வாழ்க்கை வந்து பிரயோஜனம் கிடையாது இல்லையா, கனவு வாழ்க்கை, அதுதான். அப்போ இது 3மே கரெக்டா இருக்கு. அப்போ இதுல தவறானது என்னது? இந்த ஆப்ஷன் டி தான். பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அப்படிங்கிற இந்த சொலவடைக்கான மீனிங் என்னது? விடாமுயற்சி கிடையாது. அப்போ இந்த சொலவடைக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்றை ஆராய்க. கூற்று 1, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது சரி தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை கிளைமொழி என்பர். இருக்கிறது என்னும் சொல்லை இருக்குது கீது என கூறுவது வட்டார மொழிக்குரிய எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஸோ இதில் வந்து எது சரி தப்பு? மாறுபடக்கூடிய ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை கிளைமொழின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரைட்டா? மாறுபடக்கூடிய ஒரே மொழியோட வெவ்வேறு வடிவங்களை கிளைமொழின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ அது என்னன்னு சொல்லுவோம்? வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 1 வந்து கூற்று வந்து என்னது? தப்பாயிடுச்சு. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இருக்கிறது என்னும் சொல்லை இருக்குது கீது என கூறுவது வட்டார மொழிக்குரிய எடுத்துக்காட்டு, இது கரெக்ட். அப்போ 1 தப்பு 2 சரி. கூற்று 1 தவறு 2 சரி. ஆப்ஷன் டி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவள்ளுவரின் கூற்றுப்படி சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி கூறுக. பொருளை பிரித்து செலவு செய்தல், பொருள் வரும் வழிகளை அறிதல், சேர்த்த பொருளை பாதுகாத்தல், பொருள்களை சேர்த்தல். ஸோ இதில் வந்து அந்த ஆர்டர் படுத்தி ஃபர்ஸ்ட் என்ன வரும், செகண்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் பண்ணுங்க, வரிசைப்படுத்துங்க. சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி வள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதே மாதிரி நீங்க சொல்லணும். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொருள் வரக்கூடிய வழிகளை அறிதல். ஃபர்ஸ்ட் வந்து என்னது? பொருள் வரக்கூடிய வழிகளை அறியணும். அடுத்தது அந்த வழிகளை அறிஞ்சு அதன்படி பொருளை சேர்க்கணும்.
பொருள் வரக்கூடிய வழிகளை அறிந்து அதன்படி பொருளை சேர்க்க வேண்டும். ஓகே, அடுத்தது அந்த சேர்த்த பொருளை என்ன பண்ணணும்? பாதுகாக்கணும். பாதுகாத்து பொருளை வந்து பிரித்து செலவு செய்யணும். அப்போ 2 4 3 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 1லேருந்து 100 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த 100 கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, அண்ட் அடுத்து செகண்ட் டேர்ம் 7th செகண்ட் டேர்ம் தான் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடித்த கையோட இப்போ நீங்கள் இந்த 100 கொஷினும் எந்தெந்த பாடத்துலேருந்து எடுத்திருக்கோம், எந்தெந்த பேஜ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஆனாலும் நீங்கள் திரும்ப போய் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 3 யூனிட்டையும் எடுத்து திரும்ப ஒரு தடவை படிங்க. ஓகே, படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எந்த கொஷின் எங்கே இருக்குது, இதை ஏன் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக கிடைக்கும். அடுத்து நீங்கள் வந்து செகண்ட் டேர்மை படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அடுத்த நம்ம 7th செகண்ட் டேர்ம் லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ.